ஸ்ரீ குருப்யோ நமக. 108 days ஏன்ஷியன் யோகா சேலஞ்சில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏன்ஷியன் டெக்ஸ்ட்ல அடிக்கடி யூஸ் பண்ற ஒரு வார்த்தை தான் திருஷ்டி. இன்னைக்கு டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நம்ம கண்களால பாக்குற பார்வை மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கைய எந்த விதத்துல பாக்குறோம், ஒரு அவேர்னஸோட சாட்சி பாவத்துல நம்ம கவனிக்கிற அந்த நிலைக்கு பேரு தான் திருஷ்டி. பதஞ்சலி யோக சூத்ரால சாதன பாதால வர்சஸ் 3ல ததா திருஷ்ட ஸ்வரூபே அவஸ்தானம் சொல்லியிருப்பாரு பதஞ்சலி முனிவர். இதுக்கு என்ன மீனிங் பார்த்தோம்னா, ஒரு யோகி தன்னோட இயல்புல நிலைச்சிருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம மெடிடேட் பண்றதுக்காக உட்காருவோம், அப்ப பார்த்து பெரிய சத்தம் கேட்கும். இல்லைன்னா கால் மடிச்சு உட்காரும்போது ரொம்ப வலிக்கும். அதுவும் இல்லைன்னா கண்களை மூடினா நிறைய எண்ணங்கள் தோன்றும். இது எல்லாத்தையும் நம்ம அணுகிற விதம்னு ஒண்ணு இருக்கு. இந்த சத்தம் நம்ம தியானத்தை ரொம்ப கெடுக்குதுன்னு நினைப்போம். அதோட இல்லாம கால் வலி எனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குதுன்னு நினைப்போம். இத திருஷ்டியோட அணுகும்போது, அதாவது பார்ப்பவன் பார்ப்பொருளை பார்க்கிற மாதிரி நம்ம ஒரு சாட்சி பாவத்தோட அதை பார்க்கும்போது சத்தம் கேட்கப்படுது, வலி உணரப்படுது, மனத்துல எண்ணங்கள் வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சாட்சி பாவனையில திருஷ்டியோட இருக்கும்போது நம்மளுடைய தியானம் ஆழ்ந்து போகும். சாட்சி பாவனையில நம்ம எல்லா விஷயத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம துன்பத்துல இருந்து வெளியில வந்துடலாம். பதஞ்சலி யோக சுத்ரால சமாதி பாதால வர்சஸ் 20 திருஷ்டா திருஷி மாத்திர சுத்தோ அபி பிரத்யேய அனுபச்சயன்னு சொல்லியிருப்பாரு பதஞ்சலி முனிவர். காண்பவன், அதாவது சாட்சி தான் இங்க பியோர் அவேர்னஸ், தூய ஆத்மான்னு சொல்லலாம். மனதோட எண்ணங்களோட ஒன்றி தான் அது அப்படின்னு நினைச்சுக்கிறான். காண்பொருள் காண்பவனை காட்டும்ட்டு பதஞ்சலி முனிவர் சொல்லியிருப்பார். இந்த திருஷ்டா பிறக்கல, மாறல, தூய சாட்சியா இருக்குது. இந்த மனம், உடல், உணர்ச்சி இவைகளை தான் நாம நான் சொல்றோம். ஆனா இது அறியாமையில நடக்கிற ஒண்ணு. நான் எண்ணம் அல்ல, நான் உடல் அல்ல, நான் மனம் அல்ல, நான் இதையெல்லாம் காண்ற ஒரு சாட்சின்ற அந்த நிலைக்கு பேரு தான் இங்க திருஷ்டா. ஃபார் எக்ஸாம்பிள், வானம் தான் இங்க ஆத்மா, அதாவது திருஷ்டா. அதுல இருக்க மேகங்கள் தான் இந்த எண்ணங்கள். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், இந்த வானம் மேகங்களால மாசுபடுவதில்லை, அதாவது எண்ணங்களால இந்த தூய ஆத்மா மாசடையாது. ஆனா இந்த மேகம் தான் நம்ம வானம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறோம். ஆனா எண்ணங்கள் தான் நாமன்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சுக்கிறோம். துக்கத்துக்கு காரணமே இந்த திருஷ்டா திருஷ்யம் குழப்பம்தான். நம்ம ரெண்டையும் பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம துக்கத்துல இருந்து வெளியில வந்து. இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்தா லைக் பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. என் கூட டிராவல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. த ரியல் ஏன்ஷியன் யோகாவை ஃபாலோ பண்ணுங்க. அன்டில் தென், பவத்து சர்வமங்கலம். நன்றி, வணக்கம்.